அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாலிட்டி, அதாவது சிவிக்ஸ். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சம்பந்தமான லைன் பை லைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 3 டேர்ம்ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நம்ம மொத்தமா ஒரே பிடிஎஃபா குடுத்துருக்கோம். பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸும் எடுத்து போட்டிருக்கோம். அதுலருந்து நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மிக அதிகமாக மழை பெறும் இடம் எது? அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. மேகாலயா அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? எந்த மதம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை இல்லைன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா கன்பூஷிய மதம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அளவில் நடைமுறையில் இல்லாத மதம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, 4வது கொஸ்டின்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எதுன்னு கேட்கிறாங்க. அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 22 மொழிகள் அலுவலக மொழிகள்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, 5வது கொஸ்டின்ஸ். மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் கொடுத்திருக்காங்க. மோகினி ஆட்டம் என்பது எந்த மாநிலத்துடைய செவ்வியல் நடனம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேரளா என்பது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வி ஏ ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். அவர் வந்து என்ன அழைச்சார்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, 7வது கொஸ்டின்ஸ். மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள இந்த ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மிக குறைவான மழை பெய்யக்கூடிய ஒரு ஏரியா வந்து ஜெய்சால்மர்னு சொல்றாங்க. அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ராஜஸ்தான்ல ஒரு ஏரியா தான் ஜெய்சால்மர். ஓகே, அடுத்த கேள்வி, 8வது கொஸ்டின்ஸ். இந்த ரசாலியா சோலியா எந்த மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய புகழ்பெற்ற ஒரு நடனம்னு சொல்றாங்க. இந்த பேர்ல அழைக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நடனம் எந்த ஸ்டேட்ல வந்து கொண்டாடணும் கேட்கறாங்க. இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசாலியா சோலியா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து, அதாவது நடனம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, யக்ஷகானம் என்பது எந்த மாநிலத்தில் நாட்டுப்புற நடனமாக கேட்டிருக்காங்க. யக்ஷகானம் என்பது எந்த மாநிலத்துடைய நாட்டுப்புற நடனம் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. கர்நாடகத்துடைய நாட்டுப்புற நடனம் தான் இந்த யக்ஷகானம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்த கேள்வி, தற்போது எத்தனை எத்தனை செம்மொழிகள் உள்ளன? தற்போது வந்து எத்தனை செம்மொழிகள் உள்ளன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 6 அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளில் முதல் மொழி எந்த மொழின்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தரலாம். சரியான விடை மேற்கண்டவை எதுவுமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் 5 மொழிகள்ல முதல் மொழின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் மொழின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளது? முக்கிய மொழிகள் சொன்னா எத்தனை மொழிகள் உள்ளதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 122 மொழிகள் மிக முக்கியமான மொழிகளாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்கறாங்க. இது எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 2004 தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்த கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஆண்டு எப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1931 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு, அதாவது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின வீதம் கொண்ட மாவட்டம். பாலின வீதத்தை கணக்கு பண்ணும்போது மிக குறைந்த பாலின வீதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தர்மபுரி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அப்துல் கலாம் அவர்களை எழுதிய புத்தகத்தில் தவறானதுன்னு கேட்கறாங்க. அப்துல் கலாம் எழுதிய புத்தகத்தில் தவறானதுன்னு கேட்கறாங்க. தவறான ஆன்சர், அதாவது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அக்னி சின்னம் கிடையாது, அக்னி சிறகுகள் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, தீண்டாமை பற்றி கூறக்கூடிய விதிகள் எதுன்னு கேட்கறாங்க. தீண்டாமை பற்றி கூறக்கூடிய விதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 17 அப்படிங்கிறதா தீண்டாமை பத்தி சொல்லக்கூடிய விதின்னு சொல்லலாம், ஷரத்துன்னு சொல்லலாம், உறுப்புன்னு சொல்லலாம், ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லலாம். எது சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த கான்செப்ட் பாருங்க. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக பாலின
அதிக பாலினம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்கறாங்க. சோ அதிக பாலினம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்கறாங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ நீலகிரி என்பது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பீமாராவ் என்று அழைக்கப்பட்டவருக்கு அம்பேத்கர் விருது எப்பொழுது, அதாவது பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்பட்டுன்னு கேட்கறாங்க. சோ இது கான்செப்ட் பாருங்க. பீமாராவ் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய அம்பேத்கர் பார்த்திருப்போம். சோ அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது எப்ப கொடுத்தாங்க, அதான் கொஸ்டின்ஸ். சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ 1990ல பாரத ரத்னா விருது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? சோ அப்துல் கலாமுக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்துன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1997 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றார் மாரியப்பன்? சோ மாரியப்பன், அதாவது மாரியப்பன் சொல்லுவாங்க. சோ மாரியப்பன் வந்து பாத்தீங்கன்னா ரியோ ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா உயரம் தாண்டல்ல ஜெயிச்சிருக்காரு. சோ எந்த வருஷம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த கான்செப்ட் வரும்போது இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2016 நடைபெற்ற அந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா உயரம் தாண்டுதல்ல தங்கம் வென்றிருக்காரு மாரியப்பன். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் கிராண்ட்ஸ் மாஸ்டர் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்கறாங்க. சோ இந்தியாவின் முதல் கிராண்ட்ஸ் மாஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6வதுல செகண்ட் டைம் இருக்கக்கூடிய பாலிட்டி தான் பார்க்க போறோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. மயில்கள் சரணாலயம் தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. புதுக்கோட்டை என்பது சரியான விடை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓங்கில் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஓங்கில் என்பதனுடைய பொருள் என்ன கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஓங்கில் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா டால்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்று ஓங்கில் நம்ம சொல்லுவோம். அந்த கேட்டகரியில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சபை தேசிய கொடியை வடிவமைத்த ஆண்டு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சபை வந்து தேசிய கொடி வந்து எப்ப வடிவமைச்சுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஜூலை 22, 1947 தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. அடுத்த கேள்வி, தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவர் இயற்றியிருக்காருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கங்கை ஆறு, அதோட நீளம் என்ன கேட்கிறாங்க. கங்கை ஆறுடைய நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 25, 25. 2525 ஓகேங்களா நீளம் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான ஆறான கங்கை. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அரசமைப்பு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை வந்து எப்போது ஏத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1949 நவம்பர் 26 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்படின்னு கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஜனவரி 26, 1950 தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆரம்பத்தில் அட்டவணைகள் எத்தனை இருந்தது. ஆரம்பத்துல அட்டவணைகள் எத்தனை இருந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 8, ஆரம்பத்துல 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை. அடிப்படை உரிமைகள் கணக்கு பண்ணும்போது நம்ம மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை வந்து பாத்தீங்கன்னா 7 ஓகேங்களா. அடிப்படை உரிமை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை வந்து ஒண்ணு நீக்கிட்டாங்க, அது தெரியும். சொத்துரிமை, அதாவது சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து நீக்கி 51(7) இருந்து கே. 51(7) வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை சேர்த்திருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் இது. அடிப்படை உரிமைகள் என்பது மொத்தம் வந்து 7, அதுல ஒண்ணு நீக்கப்பட்டது ஓகேங்களா. அந்த கான்செப்ட்ல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசம் சட்டத்தின் தந்தை யார் கேட்டிருக்காங்க.
சோ அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ அம்பேத்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க மொத்தம் எத்தனை நாடுல இருந்து எடுக்கப்பட்டது? சோ மொத்தம் எத்தனை நாட்டுல இருந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்க இந்த 60 நாடு, அதாவது சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ. சோ 60 நாடுகள்ல இருந்து தொகுக்கப்பட்டதை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். சோ அந்த கேட்டகரியில அதை சொல்றாங்க. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆனது? சோ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது எத்தனை டேஸ், எத்தனை எத்தனை வருஷங்கள் எடுத்துச்சுன்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? சோ பெண் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்தான்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு இதுல. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, லாகூரில் காங்கிரஸ் மாநாடு இப்போது நடைபெற்றது? சோ லாகூர்ல வந்து காங்கிரஸ் மாநாடு இப்பொழுது நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ 1929 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுபவர் யார்? சோ விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ பிரதம அமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில குடியேற்றுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, 1947 விடுதலை நாளின் போது, அதாவது விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது? சோ இது எங்க நெசவு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ வேலூர் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். குடியாத்தம்ங்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த கேள்விதான். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சோ இந்திய தேசிய கொடியை வந்து யார் வடிவமைச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன கேட்கிறாங்க. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம், சோ என்ன நிறம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ கருநிலம் என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது? சோ எந்த அருங்காட்சியகத்துல வந்து அந்த முதலா பறக்கவிடப்பட்ட கொடி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ சென்னையில் உள்ள கோட்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, சர்வதேச அகிம்சை நாள் எந்த ஆண்டில் இருந்து கொண்டாடி வருகிறோம்? சோ எந்த வருஷத்துல இருந்து நம்ம சர்வதேச அகிம்சை நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2007ஆம் ஆண்டில இருந்து நம்ம கொண்டாடி வருகிறோம். அடுத்த கேள்வி, ஆடுவோமோ பல்லு பாடுவோமோ ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை யாரை சாரும்? சோ யாரை சாரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ பட்டம்மாள். இதை பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். சோ அகில இந்திய வானொலி நாலு அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ ஜனவரி 29. சோ குடியரசான அதுக்கப்புறம் ஒரு 3 நாள், ஜனவரி 26 முடிஞ்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஜனவரி 29ல முப்படையும் சேர்ந்து நடத்தக்கூடியவர்கள் தான் பாசறைக்கு திரும்புதல். அடுத்த கேள்வி 23வது கொஸ்டின்ஸ். தேசிய நாள்காட்டி அந்த மேக்நாத் சாகா குழுவின் பரிந்துரையின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. சோ எந்த ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்றாங்க நம்மளுடைய நாள்காட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மார்ச் 22, 1957 தான் வந்து ஏற்றுக்கொள்றாங்க. மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தேசிய கீதம். சோ தேசிய கீதம் வந்து பாத்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27 அன்று எந்த மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? சோ தேசிய கீதம் முதல்ல பாடினது 1911 டிசம்பர் 27. அது எந்த மாநாட்டுல கேட்கறாங்க. ஓகேங்களா. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய கீதத்தை வந்து பாடுறன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இந்திய நாணயம். ஓகேங்களா. சோ இந்திய நாணயம், இந்திய நாணயம் அதாவது 2010 ஜூலை 15 வடிவமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உதயகுமார். கொஸ்டின்ஸ்ல எல்லாமே கொடுத்துட்டோம். சோ இந்திய நாணயத்தை வந்து வடிவமைத்த உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வடிவமைத்தாருன்னு கேட்கலாம். 2010 ஜூலை 15 அப்படிங்கிறது சரியான விடை. இந்திய தாவரவியல் பூங்கா எங்க உள்ளது? சோ இந்திய தாவரவியல் பூங்கா வந்து எங்க இருக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொல்கத்தா அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ 6வதுல தேர்ட் டைம்ல இருக்கக்கூடிய பாலிட்டி விஷயம் தான் பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். சோ பார்த்தவங்களுக்கும் தெரியும். சோ மக்களாட்சியின் பிறப்பிடம், மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் சி. சோ கிரேக்கம் இதை வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று நம்ம கூறுறோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஓகே இப்ப 2வது கொஸ்டின்ஸ் பாருங்க.
ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஸோ எந்த பகுதியில வந்து விவசாயம் செய்ய தொடங்கினான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆற்றங்கரையோரம் தான் ஃபர்ஸ்ட் விவசாயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி, உலக மக்களாட்சி தினம். ஸோ உலக மக்களாட்சி தினம் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. செப்டம்பர் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களாட்சி தினமா நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நேரடியாக மக்களாட்சி வாக்களிப்பவர், அதாவது நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வந்து யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ வாக்காளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு. ஸோ உலகிலேயே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1893ல. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நியூசிலாந்து அப்படிங்கிறது இதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்திய குடிமக்களில் டேஸ் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஸோ இந்திய குடிமக்களின் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் மக்களாட்சியின் மீது அதை நம்பிக்கை வச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 79%. இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, மக்களால் மக்களுக்காகவே மக்களே நடத்தும் ஆட்சி. என்ன விஷயம் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகள் சொன்னது யாரும் விஷயம். ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆபிரகாம் லிங்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தேசிய ஊராட்சி தினம். ஸோ தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னா எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஏப்ரல் 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்பு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சென்னை அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். ஸோ அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ விழுப்புரம் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மாநகராட்சியின் தலைவர் டேஸ் டேஸ் என அழைக்கப்படுகிறார். ஸோ மாநகராட்சியுடைய தலைவர் வந்து என்னன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ. ஸோ மேயர் என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 1688 ஸோ 1688 இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ 1688 இந்தியாவிலே பேரூராட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எங்க அறிமுகம் செஞ்சதுன்னு கேட்கறாங்க. ஸோ மாநிலம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சென்னை. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்ப கொண்டு வந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1992 அப்படிங்கிறத அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள். ஸோ எத்தனை ஆண்டுகள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஸ் ஆகணும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நகராட்சி எதுன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ வேலூர் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் வழங்கியது. எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் வழங்கியதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2016 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர். ஸோ பிடிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம். ஸோ நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ காஞ்சிபுரம் என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஸோ நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 15வது மாநகராட்சி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ 15வது மாநகராட்சின்னு நம்ம எதை சொல்லணும்னு கேட்கறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆவடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 15வது மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 20வது கொஸ்டின்ஸ், அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அதிபருடைய மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு நம்ம எதை சொல்லணும்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஏ மற்றும் பி. ஸோ இது வந்து நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு சொல்லலாம், கனடாவும் சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 1215 எழுதப்பட்ட மகா சாசனம். ஸோ 1215 எழுதப்பட்ட மகா சாசனம் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இங்கிலாந்து அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மாநகராட்சியின் தலைவர் யார் கேட்கறாங்க. ஸோ மாநகராட்சியுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ மேயர் என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி, அதாவது நம்ம டிராபிக் சொல்றோம் தெரியுங்களா. ஸோ அதுதான் பாதசாரிகளுக்கான என்று அழைக்கப்படக்கூடிய சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு வந்து பிரிட்டனில் ஃபர்ஸ்ட்
அமைச்சான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1934ல முதல்ல பிரிட்டன்ல பாதசாரிகளுக்கான அந்த சாலை வந்து கடக்கும் பகுதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 1934ல் பிரிட்டனின் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹோரி இந்த பெலிஷா அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பல லட்சம் மக்கள் தொகை கொண்டது எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ பல லட்சம் மக்கள் தொகை கொண்டது நம்ம என்னவா அழைப்போம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மாநகராட்சி என்று அழைப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 6th இருக்கக்கூடிய லைன் பை லைன் பால்டி டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல 7th இருக்கக்கூடிய டோட்டல் பால்டி வந்து லைன் பை லைன் நம்ம பார்ப்போம். ஓகே.